அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். தமிழ் இனத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 94வது பிறந்த நாள் விழாவும் 60 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தமிழ் சமுதாயத்துக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற சேவையை போற்றுகிற வைர விழாவை இணைத்து இந்த அருமையான அரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியராக விளங்கக்கூடிய நமது பேரன்புக்குரிய பேராசிரியர் அவர்களே, விழாவுக்கு முன்னிலை வைக்கிற தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, இங்கே சிறப்பாக வருகை தந்து விழாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற அருமை ராகுல்ஜி அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற நிதிஷ்குமார்ஜி அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற அனைத்து கட்சியுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, திரளாக கூடியிருக்கிற பெரியவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, கலைஞர் அவர்களை பற்றி, அவரோடு நாங்கள் கொண்டிருக்கிற உறவை பற்றி, சிறுபான்மை முஸ்லிம் மக்களோடு அவர் கொண்டிருக்கிற அன்பை பற்றி, சமுதாயத்துக்கு ஆற்றியிருக்கிற பணியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகமும் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயமும் மட்டுமுள்ள சிறுபான்மை இயக்கங்களும் சமுதாயங்களும் எவ்வளவு உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக உறவு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நீண்ட நெடிய உரையாற்றுகிற தருணம் இது இல்லை. கலைஞர் அவர்கள் 94 வயதை என்று எட்டி இனியும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற வாழ்த்தரங்கம் இது. கலைஞர் அவர்களை பற்றி இங்கு பேசிய பெரியவர்கள் அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர் மாநில சுயாட்சியை நிலைநிறுத்த பாடுபட்டவர், தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை நிலைநிறுத்திய பெருமைக்குரியவர், சமூக நீதியை காத்த மகா தலைவர். தமிழ்நாட்டிலே அவர் ஆற்றிய பணிகள் தமிழ்நாட்டு மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே அவரை உயர்த்தியிருக்கிறது. அதன் மூலமாக அவர் தேசிய தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்ற கருத்துக்களை எல்லாம் இங்கு உள்ளடக்கி சொன்னார்கள். நமது மாண்புமிகு பீகார் முதலமைச்சர் அவர்கள் நிதிஷ்குமார்ஜி அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது தமிழ்நாட்டிலே வரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி, தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அமைத்திருக்கிறார்கள். ஆக கோட்டைக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது இது இந்த அமைப்பை எடுத்து காட்டுகிறது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான் நுழையப் போகிறது என்பதை இந்த உருவம், இந்த படம் எடுத்து காட்டுகிறது. இங்கே ஒன்றை நான் நினைவுபடுத்த வேண்டும். 1980ஆம் ஆண்டிலே தமிழகத்திலே காலடி வைத்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை, இந்திரா அம்மையார் அவர்களே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று கலைஞர் சொன்னார். அவர் சொன்னது நடந்தது. 2004ஆம் ஆண்டில் நேருவின் இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவுக்கு நல்லாட்சி தருக என்று அவர் சொன்னார். அது நடந்தது. அதனுடைய விளைவாக மத்தியிலே அற்புதமான 10 ஆண்டு ஆட்சி, தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் செல்வ செழிப்போடு வளர்வதற்கான வாய்ப்பை அந்த ஆட்சி உருவாக்கி தந்தது. ஆனால் இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி
தளபதி மு.க. தலைமையிலான முதலமைச்சராக கூடிய ஆட்சி வரப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார். இதே மேடையில் கலைஞர் அவர்கள் வீட்டிருப்பார்களேயானால் நிச்சயமாக ஒன்றை சொல்லுவார், ராகுல்ஜி செங்கோட்டையை நீங்கள் செல்லுகள், வருகிற ஆட்சியை வெல்லுக என்று நிச்சயமாக அவர் சொல்லியிருப்பார். அதையே நாங்கள் உங்கள் சார்பாக சொல்ல விரும்புகின்றோம். ஆக இந்த தமிழகத்திலே அற்புதமான ஒரு மாமனிதர், அவரை வர்ணிக்க எனக்கு வார்த்தை கிடையாது. துரைமுருகன் ஐயா அவர்கள் சொன்னது போல் அவரை பற்றி காலமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் எங்களிடத்திலே உண்டு, அனுபவங்கள் உண்டு. அவரோடு பழகியது, பேசியது, அவர் இட்ட கட்டளை ஏற்றது, அதன்படி நடந்தது, நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற எண்ணற்ற மாற்றங்களை பற்றி எல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆகவே நான் தொடர்ந்து அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை. 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிவு செய்கிறேன். ஒன்று, இந்திய அரசு இன்றைய தினம் கட்டுத்தறி இல்லாத காட்டுமிராண்டித்தனமான நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்தியிலே ஆளக்கூடிய அரசு அதற்குள்ள வரம்புகளை எல்லாம் மீறி வரம்பற்ற ஆட்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வரம்புக்கு ஆட்சியை கடிவாளம் போட வேண்டிய கடமை தமிழகத்துக்கு உண்டு. அதனை வழிகாட்டியாக அமைந்தவர் டாக்டர் கலைஞர். அவர்தான் தமிழகத்திலே முதல் முறையாக மாநில சுயாட்சி உரிமைக்காக கமிஷன் அமைத்து இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார்கள். மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற பொழுதுதான் இந்தியாவுக்கு பெருமை வந்து சேரும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மாட்டு இறைச்சி விஷயத்திலும், நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கையில் யாரை பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வர்ட் கிளாஸ் என்று நிர்ணயிக்கிற உரிமையை இதுவரை ஒவ்வொரு மாநிலமும் செய்தது, இப்பொழுது மத்திய அரசு தானே செய்ய விரும்புகிறது. கல்வித்துறையில் மாநிலம் இதுவரை செய்து வந்தது, அந்த உரிமையை இன்று மத்திய அரசு பறிக்கிறது. அதே மாதிரி ஆடு மாடு போன்றவற்றில் மாநில உரிமையை இதுவரை நிலைநிறுத்தப்பட்டு வந்தது, அதனை இன்று மத்திய அரசு பறிக்கிறது. இப்படி பறிக்கக்கூடிய நிலையிலே உள்ள மத்திய அரசை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அருமை சிவா அவர்கள், கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்திலே டாக்டர் கலைஞர் பெயர் அவர்களால், அவருடைய பெயரால் மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் பில் என்கிற ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த பில்லின் அடிப்படையில் கன்கரண்ட் லிஸ்டிலே உள்ள எந்த ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட ரெசல்யூஷனையும் பில்லையும் மத்திய அரசு பாஸ் பண்ணினால் அதனை ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய சட்டமன்றத்தில் 3/4 ஆஃப் தி அசெம்பிளி மெம்பர்ஸ் அதற்கு அக்செப்டன்ஸ் கொடுத்த பிறகுதான் அந்த கன்கரன்ஸ் லிஸ்டிலே உள்ள அந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு அமெண்ட்மெண்டை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதனை செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, கலைஞர் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய நிலை, அவருடைய ஆற்றல், அறிவு, அவருடைய இலக்கிய சேவை, அவள் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு, அவருக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக ஓமை சொல்லக்கூடிய முறையில் ஒருவரும் உலகத்திலே இல்லை, இந்த நூற்றாண்டிலே இல்லை. இனி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வருவார் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு உலக அளவிலே நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். அதற்கு முன்னதாக இந்தியாவிலே உள்ள பாரத ரத்னா என்கிற அந்த பட்டத்தை மத்திய அரசு உடனடியாக வழங்கி இதுவரை தமிழகத்துக்கு செய்து வந்த துரோகத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் முன்னிலையில் நான் வைக்கிறேன். கலைஞர் அவர்கள் is not a leftist, is not a rightist, is not a centrist, he is a humanist. This humanism is drawn from Tamil literature, from Tolgapiyam, from Sanga Tamil,
from Thiruvalluvar, from all literature that has been floated in Tamil Nadu, and he is one of the best, greatest humanist living on earth today. And that humanism, that is otherwise known as Tamilology, that otherwise known as Dravidology, that otherwise known as Dravidian culture, that culture should take the place, the whole of India. And request to the leaders of the dais, now in the India needs a secular democratic principle. We need unity for secular India. This is the unity for secular India. Some paper wrote some day ago, no, is the anti-BJP summit. It is not an anti-BJP summit. It is the summit for unifying secular democratic forces in this country. And this is the exhibition. This is the demonstration. Therefore, India needs secular democracy. And the secular democracy என்பது தமிழ்நாடு வகுத்து கொடுத்த பாதையில் சென்றால், கலைஞர் போட்டு கொடுத்த அந்த பாதையிலே சென்றால், அது இந்தியா முழுவதும் வெல்லும். நாளைக்கு சரித்திரம் சொல்லும், இந்தியாவிலே மதவாதத்தை திணிக்கக்கூடிய முயற்சியை வென்றெடுத்த பெருமை தமிழ் மண்ணிலிருந்து வந்த இந்த திராவிட நெறிக்கு, இந்த ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்ற நெறிக்கு, இந்த யாதும் ஓர் யாவரும் கேளு என்ற நெறிக்கு, பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன இந்த நெறிக்குத்தான் இந்தியா முழுவதிலும் வரவேற்பிருக்கிறது. இந்தியா நீட்ஸ் this Dravidian ideology from Tamil Nadu. In Tamil Nadu, the Dravidian ideology has been well consolidated, clarified. It is clear light. This light should be taken to each and every corner of India. That should be done by these great leaders who are seated on the dais. That is my humble request. This Dravida Parampariyam, this Dravida கொள்கை, இந்த சமூக நீதி அடிப்படையாக கொண்டிருக்கிற கொள்கை, மதம் ஜாதி இனம் என்கிற வேறுபாடுகளை வேறறுக்கக்கூடிய இந்த கொள்கையை கொண்டு போய் இந்தியா முழுவதில் நிலைநாட்டக்கூடிய ஒரு தத்துவத்தை இது செய்ய வேண்டிய கடமை தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெரியார், பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் பேராசிரியரும் வகுத்து கொடுத்த அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைப்பேன். இந்த தலைவர்களோடு நீங்கள் ஒன்று சேருங்கள், இந்தியாவை மாற்றுங்கள், இந்திய சமுதாயத்தை மாற்றி அமையுங்கள். அதுதான் கலைஞர் கண்ட கனவு. அந்த கனவு நிறைவேறக்கூடிய காலம் விரைவில் வரும் என்பதற்கு இந்த மேடை ஒரு சாட்சி என்பதை தெரிவித்து, இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ கலைஞர் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார்கள், கலைஞர் அவர்களை போற்ற வந்திருக்கிறார்கள், கலைஞர் அவர்களை வாழ்த்த வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நம்ப மாட்டேன். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த வேலை இன்று ஆரம்பமாக இருக்கிறது. இதே வேலை இந்தியா முழுவதிலும் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு சமுதாய மாற்றமுடைய ஆட்சியை, செக்குலர் டெமோக்ராட்டிக் ஆட்சியை இந்தியா முழுவதும் கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை இந்த காட்சி நமக்கு நிரூபிக்கிறது. ஆகவே ராகுல்ஜி செங்கோட்டைக்கு செல்லுங்கள், நல்ல ஆட்சியை வெல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.